ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டார்க் ஜோன் ஜி. ஸோ நம்ம இப்போ எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் அப்படின்ற ஹாரர் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஓகே, நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சத்தம் கேட்குமா, நார்மல் ஸ்பீடில் வந்து ஓடுவானா, ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவானா, கோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இது பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலே போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கோஸ்ட்லாம் ஹார்டில் போகலாம், பார்ப்போம். ஓகே, கேமுக்குள்ளேயே வந்துட்டோம். என்ன இது ஜன்னலில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் போய் வாங்கி சாப்பிடுவோமா? ஐஸ்கிரீம் அவன் பாருங்க எப்படி கூப்பிட்றான்ட்டு. ஏன் சுற்றி சுற்றி பார்க்கறான் அவன்? ஐஸ்கிரீம் வருடா ஃப்ரெண்ட்ஸ். அடப்பாவி, ஐஸ்கிரீம் விற்பன்னு பார்த்தா அவனுக்கு ஏன்டா ஐஸாக மாற்றுறேன்? வாய்க்குள்ளே நைட்ரோஜன் கேஸ் சுற்றிட்டு இருக்கிறேன் நீ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது இந்த நாட்டில்? ஐஸ்கிரீம்காரனா ஐஸ்கிரீம் விற்று தான் பார்த்துக்கிறான், அவன் என்ன ஒரேடியாக முடிக்கிட்டான் அவனை. ஐ மீன் ஐஸாக மாற்றிட்டான். நல்லா பவர் வச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, ஆஹா, இது என்னடா மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், முண்டி மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் உங்கள் வாயில் வரல. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரூப் இருக்குது, அதே மாதிரி கீழே போகிறதுக்கு நினைக்கிறேன். வாங்க நம்ம கீழே போவோம். அது பரவாயில்ல, அது கீழே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். ஓகே, எங்கே இருக்காது? உண்டிகோல் தானே இது பேர், உண்டிகோல். ஸ்லிங்ஷாட்டா இங்கிலீஷில்? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வச்சு அவன் மண்டிலும் நடிப்போன்னு சொல்கிறீங்க. என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் பையனை கடத்த விட்டு நீங்கள் நாய் சேம் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு அது பாட்டெல்லாம் பண்ணிடா. எவ்வளோ நைஸாக கேட்டான். ஐஸ்கிரீம் வீட்டு மற்றபடி சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. கூலஸ்ட்டாக ஐஸ்கிரீமா அவன் நல்லா கூலாக்கிட்டியே. நான் தான் காப்பாற்றணும் அவனை. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போச்சு. என்ன ஃப்ரெண்ட் சொல்கிறீங்க, கரெக்டு தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் இப்போ வந்து கேஃப்டேரியாவுக்கு வந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? அல்ட்ரா ஸ்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்படி ஆட்டினாலே வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோடு இது பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ங்க வந்து டஸ்ட்பின்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியல. ஏண்டா அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு காசு எடுக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு வாட்டியும் வந்து டஸ்ட்பின்குள்ளே கை விட்டு அசிங்கமாக பண்ணுவாங்களோ? அங்கே கஸ்டமர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க, நீ சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்து ஒருத்தர் காசு தரான், காலில் போடுறதுக்கு டஸ்ட்பின்குள்ளே கை விட்டு சரி ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையா? டிஜிட்டல் கல்லாபிட்டி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குல்ல? உள்ளத்துக்கு வச்சா அவன் போகிறானா பார்ப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ அந்த காசு வேணும். அந்த காசை வச்சு வந்துட்டானே. என்னடா ஐஸ்கிரீம் வண்டியா, நல்லா இருக்கிறியா? ஐஸ்கிரீம் விற்கணும் வேலை, நல்லா வேலை பார்க்குற, ஜாலியாக இருக்கிறான்ப்பா அப்படின்ட்டு. நீ அப்புறம் எழுதிருப்பியா? பரவாயில்ல. ஏண்டா வேஸ்ட்டுங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்செல்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னன்னா இங்கே எகிரி குதிக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிறேன். அவதான் காயின் கட்டிச்சு. வாங்க, காயின் தான் இங்கே முக்கியம். இன்னொன்று வேணுங்க, இங்கே ஆயில்னு ஒன்று இருக்கும். ஆயில் வந்து அப்படி எடுத்து போன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஓகே, இது வந்துட்டாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ ஃபிட்டாக ஃபாஸ்ட்டாக நீ நார்மல் ஸ்பீடில் நடக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ புல்லட் ஸ்பீடில் நடக்கிறீடா, புல்லட் ஸ்பீடில். வாங்க, எனக்கு காயின் எடுத்து போய் வேன்குள்ளே போட்டு வந்துடுவோமா? எங்க அவனுக்கு அந்த காயின் சத்தத்தை கேட்க மாட்டேங்குங்க, அப்படியே போகிறான். காதும் செவிடா, அவ்வளோதான். நான் கூட ஒன்று எதுவும் நடிச்சேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்பம் ஆகிட்டான் அது உள்ளே. வாங்க, இதெல்லாம் நம்ம போய் வேனுக்குள்ளே போட்டு வந்துடுவோம். அவன் வேற அங்கே உட்காந்துக்கிறான். என்ன நல்லா இது பாட்டு ஒன்று பாடுவாங்க பாருங்க. வரான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நீ பின்னாடியே வா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காயின் எடுத்துகிட்டு போய் அவங்க சுற்றுதலை போட்டான். ஓகே, நம்ம இப்படி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்குள்ள அவ்வளோ சீட்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பிடிச்சானா வந்து பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி
அந்த நன்னல்ல இருக்கிற மாதிரி நிறைய உயிரெலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு உயிர் தான். மாட்டணும் அப்படின்னா வீடியோ வீடியோ பார்க்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு இன்னொரு உயிர் வேணும் அப்படின்னா தப்பு தப்பு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம்காரங்க. டெவலப்பருக்கு என்ன ஐடியா பார்த்தீங்களா? அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கும்போது மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்னொரு உயிர் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னா முடிச்சு செகண்ட் வாட்டி விளாட்னா நெட்டி கேட்குறான் மெண்டல். சரி அவன் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியல. கொஞ்சம் ஒழிச்சு பார்ப்போம். நான் தம்பி சௌக்கியமா போய் அவன் கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கணும் இப்போ மாட்டிக்கிங்க நீ போகிறான் பாரு. எப்படா கரெக்டாக வர உனக்கு காதை கேட்காத சொல்லிருந்தாங்க. சிரிச்சாங்கடா உன்னை பார்த்து எல்லாரும். அவன் காது மேலே எங்கே இருக்கு? தலையில் ஒரு ஓட்டை வேறு இருக்கு. எவ்வளோ ஒரு ஓட்டை பாருங்க தலையில். வரானா இல்லையா? தூங்குவான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் அந்த இது இருக்கு பாருங்க பெட்டு. அந்த பெட்டு தூங்குவான். தூங்கும்போது தான் என்ன வேலையை தான் போகணும். பரவாயில்ல வெளியே போட்டு வச்சுருங்க. ஓகே இப்போ எங்கே போகலாம் அப்படின்னா பார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஏன்னா பார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வேலை இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காயின் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல அவனை சுட போகிறேன்ட்டு. இப்போ பாருங்கள் என்ன கடிக்க போகுதுன்ட்டு. இப்போ பாருங்கள் அவனை தூக்கி போட்டு அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ எங்கே அவன் காயினை போட்டு கன்று ஏடுற பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கன்று பெயிண்ட் கன்று தான். பெயிண்ட் பல்க் கன்று தான். பட் ஸ்டில் அவன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வரமாட்டான். ஐஸ்கிரீம் கேட்டு நல்லமா குழம்பு நடத்துகிறேன். பசங்களுக்கு அடுத்த தெரியலாச்சு. அசிங்கமாக இருக்கா நினச்சேன். இவனுக்கு அப்பெல்லாம் வேறு இருக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இவனுக்கு எப்படி ஐஸ்கிரீம் தலை வந்துச்சு இல்லையா? மாஸ்கா இல்லைன்னா ஐஸ்கிரீம் நார்மல் நேச்சுரலாகவே ஐஸ்கிரீம் வந்துடல கல்யாணத்தில் மாஸ்க் தான் போட்டிருப்பான். பார்ப்போம். அடி அடி எட்டு ஓதி உனக்குலாம் என்னடா மரியாதை? பசங்களுக்கு எடுத்து இருக்கிற நீ. அவன் எவ்வளோ ஆசையாக ஐஸ்கிரீம் வாங்குவான் தான் நான் என் கண்ணில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை அவன் மாட்டணும், இல்லைன்னா நான் மாட்டிட்டேன். ஏன்னா நானும் போய் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா பையப்பொழியை பிடிச்சிட்டான் அவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போடணும். அங்கே எடுத்து ஆயிலு பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வந்தேன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அவன் பங்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள் அவன் எங்கே வச்சுருப்பான் பாருங்கள் பெட்ரோல் பங்கு தூக்கி போய். உள்ள போயாச்சா? ஓகே. அதாவது பெட்ரோல் பங்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் எந்த இடத்துல வச்சு நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வச்சா எந்த காருக்கு பெட்ரோல் போடுவான், எந்த பைக்கு பெட்ரோல் போடுவான் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். தூக்கிட்டு வந்து ஓரமாக வச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேனில் பிடிச்சிக்கணும். எங்கே அந்த கேனியன் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளையாடும் போது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன யோசிச்சேன்னா சரி உங்கள் அம்மா அப்பாலாம் எப்போ அவனை வளர்த்தாங்க, சின்ன வயசில் இருக்கும்போது அவனுக்கு வந்து புத்தி சொல்லிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சா அவங்க அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அதே பழப்பு தான் வந்து பார்த்துக்கிறார் அவங்க அப்பா. அது கேட்டோடனே மனசே வந்து உடஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அப்பா பார்க்குற வேலையை புள்ளியும் பார்க்குறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி போகலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே இன்னொரு வேலை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் கீன்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். நம்மக்கிட்ட கன்று வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவான். அப்படியே யூஸ் பண்ணி தூக்கி போட வேண்டியது அவனை. கன்று அங்கே தூக்கி போடலாம். பட் ஆனால் மாட்டினா காலி. ஏன்னா ஒரே ஒரு ட்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பார்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 2 5 கூட கிடையாது, 8 பார்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு பசில் ஃப்ரெண்ட்ஸ். பசில்னா பெரிய பசில் இல்லை, பட் ஸ்டில் பசில் தானே. அவ்வளோதான். கரெக்டான லீவர் அழுத்தினா தான் டேம் விழுமா. ஆனால் எது கரெக்டான லீவர்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஓகே நம்ம என்னென்ன போக முடியல செய்யணுன்னா. ஓகே அவன் சுற்றி வருவான். அவன் சுற்றி அடிப்போம். அந்த வண்டா பார்த்தீங்களா சொன்ன மாதிரி சுற்றி வருவான். உனக்கு அதே தான் சுற்றி வந்தீங்க அப்படின்ட்டு. ஓகே இங்கே வந்து ஒரு ஷட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ ஒன்று இருக்கும் ஆஃபீஸ் கீன்ட்டு. பட்டு பைத்தியக்காரமையை குடிச்சிட்டு ஷட்டை எங்கே தூக்கி போட்டிருப்பான் பாருங்கள் பார்க்கில். எங்கே இருக்குது இல்லையா ஷட்டு?
இவ்வளோ ஷர்ட்டு தானும். ஆனால் ஐஸ்கிரீம் காரனாச்சு. அது போலீஸ் ஷர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்னா செக்யூரிட்டி ஷர்ட்டுன்னு நினைக்கிறேன் அது. அது இருக்கு. அது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஷர்ட்டு ஆஃபீஸ்க்கு. ஏன்டா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு கவனிச்சிங்கன்னா ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஓகேவா. பார்க்கிங் லாட்டில் வந்து இந்த சட்டைக்கான ஓனர் ஐ மீன் சட்டையுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸருக்கு வந்து பார்க்கில் என்ன வேலை. இன்னும் ஒரு 4 மணி குளிச்சுட்டு போவோம். அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கண்ணு ஒரு வச்சுட்டு போகணுமா ஏஞ்சிட்டாப்பா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் பையனுக்கு வந்து ரோஷம் வந்துருச்சு. ஒன்றும் பிடிக்க முடியாது ராடு. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். நீ ஐஸ்கிரீம் காரனாரு. நான் வந்து பார்த்தா யார் தெரியுமா? சவுண்டு என்னடா சண்டைக்கு வரியா? ஐஸ்கிரீம் கலியா என்ன இந்த பக்கம் வருவா அந்த பக்கம் வருவியா? அவெல்லாம் அது மண்ணிலே போகிறாரு. மண் எடுத்துட்டோம்ல வாடா ஐஸ்கிரீம் கலியா மண்டையை பாரு. பாதி கடிச்சு வர வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ. அடி இவனை பார்த்தாலே கடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு 4-5 இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 அடி போட்டேன். கடை தான் அவன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்கிங் லாட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது பண்ணேன். அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸருக்கு பார்க் பண்ண வேலை சட்டையெல்லாம் வளர்த்து போட்டுக்கிறானே தப்பாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்று வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி ஒரு கார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அவனை போட்டு அடிச்சிடுவோமா? அவன் எங்கேருந்து வரணும்னு தெரியல. இப்போ பார்த்தீங்களா இந்த காரு பட்னத்தை தான் வந்து திறக்கும். அவன் எங்கேருந்து வரான்னு தெரியல. ஏண்டா சத்தம் டக்குன்னு வரமாட்டேன். சத்தம் ஒன்று தான் காது வசப்படா. என்ன ஐஸ்கிரீம் போராடு நல்ல ராடா இருப்பான்னு பார்த்தா நீ கெட்ட ராடா இருக்கிறிய. சரி என்னடா பேர் அது முதல்ல ராடுன்ட்டு ராடு. அவனாச்சும் வீட்டு நிறைய கட்டிப்பாங்களோ. தள்ளி சுத்தனாவே சீன்லாம் போகிறான் பாருங்க. என்ன ஒரேடியாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியா. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே 4 குண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராடு தான். வாங்க போகும்போது அவன் ராடுலேயே ஏற்றிட்டு போவோம். ஐ மீன் அவன் பேர் ராடு இல்லை. நல்லா தூங்குற போல ஜாலியாக இருக்கிறான்ப்பா ராடு தானே. சரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2த்தையும் ஒரு எடுத்துகிட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிற்க மாட்டேது. அவ்வளோதான் நம்ம இப்போ என்ன பண்ண போனால் அப்படியே ஓட்டிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் செக் பண்ணி போவோம் இருக்கான்ட்டு சாவி சொல்லிட்டு எங்கடா காணும். சாவி அங்கேயே இருக்குது. அங்கே இப்போ போய் மேலே ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் இடித்தோம் அப்படின்னா இப்போ வந்துடும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜிக்கான கீ இருக்குது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டு சாவியில் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோவில் சரி இடிக்கிற மாதிரி இடித்தா அவன் ஒன்றுமே ஆகலை. என்ன சாவி காணும். சாவி எங்கடா போச்சு ஃப்ரெண்ட்ஸ்? சாவி காணாமல் போச்சு. நல்லா வேலை பார்த்து விட்டோம். பொறுமையாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். தேவையே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாவி கொஞ்சம் போச்சு. எங்கே இருக்குன்னு தெரில. திரும்பி வந்த வழியாக போய் பார்ப்போம். அவன் வேறு எங்கே இருக்கிறான்னு தெரில. கரெக்டாக வழியடா நவுனுக்கு போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. வாங்க நம்ம இப்படி சுற்றிட்டு போவோம். இப்படி வந்தாலும் நம்ம படிக்க உள்ளே போக வேண்டியதான். சொல்கிறீங்க கரெக்டு தானே. நம்மளுக்கு என்ன வழி இல்லையா? அது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. ஏண்டா படிக்கட்டை வச்சுக்கிட்டு இப்போ காரு இது பண்ணுற வழியில் வரைய. எங்கே இருக்குது சாவி? இதோ இருக்குது. ஓகே அவன் மறுபடியும் மேலே தான் இருப்பான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதோ கரெக்டாக வரான். டி ஐஸ்கிரீம் ராடு நல்லா கண்ணு தெரியுது உனக்கு. அவன் போட்டு தள்ளி அப்போ தான் கொஞ்சம் வேலை பார்க்க முடியும். அவனுக்கு இப்போ அவன் வந்து அவன் ஷூட் பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாட்டு கேட்டிருக்கோம். சுற்றி சுற்றி வந்தீங்க காத்தால நல்லா சுற்றுது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு.
இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து ஒரு கார்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அங்கே வந்து நேம் ஷர்ட்டில் வந்து நேம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அந்த நேம் வந்து பார்க்காத வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லக்க வந்து யூஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கார்டு எடுத்துட்டு போறோம், ஓகேங்களா? ஒரு 3 அந்த 3 கார்டுல பார்ப்போம் ஓப்பன் ஆகுதா அப்படின்ட்டு. நம்ம லக் எவ்வளோ பெரிய லக்கு அப்படின்ட்டு. ஏன்னா, இது வரைக்கும் நான் விளையாண்ட கேம்ல இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்திருந்தாங்க. அந்த டோர் ஓப்பனிங் ஐடி கார்டுல. ஓகேவா? பவுலு, எமிலி, அப்புறம் இன்னொருத்தன் வந்து பிராண்டி அப்படின்னு ஒருத்தன். பிராண்டி மீன்ஸ் அவன் பிராண்டுன்னு ஏதோ வரும் அவன் பேரு தெரியல. இதோ இப்பதான் யாருது? ஆ பிரெட்டுன்னு ஒருத்தன். எப்புட்றா பிரெட்னா நீயே பிச்சு டீல போட்டு சாப்பிடுவியோ? எப்புட்றா கரெக்ட்டா வர? ஐஸ்கிரீம் மண்டையா? சரி வாங்க, அவன் அப்படி வந்தா நம்ம இப்படி போவோம். அவன் நினச்சிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து இங்கே புத்திசாலி அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு தெரியல, அவனோட புத்திசாலி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லல, இதோ இந்த பையனை சொன்னேன், விளாட்றான்ல. என்னடா காரு, டேய் என்னடா அப்படி போனா அப்படி வர, இப்படி போனா இப்படி வர. டோர் டூரு நான் கீழே போவோம் நம்ம. சுற்றி சுற்றி வரான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். அதான் சொன்ன மாதிரி அவனுக்கான பாட்டு கரெக்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கார்டு வேணுமே. 3 கார்டு சூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கார்டில் இருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டோரில் தொடர்ந்து வந்துச்சு நான் விளாடும்போது. பவுலு, எமிலி, பிரெட்டு அப்படின்ட்டு. ஸோ நம்ம லக்கு இருந்துச்சுன்னா இந்த 3 கார்டில் வந்து வரும். பார்ப்போம். ஷூட் ஒன்று. டேய் எப்பட்றா சுற்றி சுற்றி வரியடா. சரியா சுற்றி வரட்டும். கீழே விட்டான் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அவன் வீக்குங்க, அவ்வளோதான். இந்த ஒரு கார்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எமிலி அக்காவுடைய கார்டு போட்டு தான் நம்ம திறக்க போகணும்னு நினைக்கிறேன். ஆஹா, நான் உள்ளே போகணுமா? ஏதோ ஞாபகத்தில் நான் என்னை வெளியே வச்சுக்கிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். திரும்பி வந்து கேஃபட்டேரியாவுக்கு வந்துட்டோம். என்னடா கடை விரிச்சோடி போயிருக்கு, கஸ்டமர் வரமாட்டாங்களோ? கஸ்டமர் இல்லாத கடையில் நீ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. அது வராமல் பாருங்க. வெயிட் பண்ணி அவங்களே டோர் தரும்போது தொப்புன்னு போடுங்க, அவ்வளோதான் கரெக்ட். பேருக்கு தான் வந்து கேஃபட்டேரியா, சும்மா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு இடம். இந்த கார்டு இல்லை தெரியும் எனக்கு, பிரெட்டு கார்டு ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். பவுல் கார்டு பார்ப்போமா? பரவாயில்ல பண்ணிச்சு. சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பேர் தான் வந்து பையன் தொடர்ந்து வருவாங்க. அதுதான் ஏண்டா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு கேஃபட்டேரியா வாங்கி வச்சுக்க பார்த்தியா நீ? காப்பி கடை, காப்பி கடையிலேருந்து காப்பி போடுவியா? அதை விட்டு வாக்கிங் போயிட்டு பசங்களை அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவன் அவ்வளோதான், அவன் காலி. இப்போ படுத்துட்டு இது பண்ணுறான், சைட் சீ பார்க்குறான் மேலே. நட்சத்திரம் நல்லா இருக்கே அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பார்க்கிங் லாட் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் லாட் வந்தாச்சு. அவன் பார்த்தீங்களா ஒரு வாட்டி உயிர் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். காரை திரும்பி வந்து பார்க் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். பரவாயில்லையே. இதெல்லாம் நல்லா உஷாராக தான் இருக்கான். எங்கே தூக்கி விடுமோ நம்ம பயம் அவருக்கு. பார்க்கிங் லாட் இவங்க தானோ டவுட்டாக இருக்கே. அரசியல்வாதியாடா நீ? தெரியல. ஐஸ்கிரீம் கடைக்காரன் அப்படின்ட்டு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஐஸ்கிரீம் கடைன்னா சும்மாவா அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை பேர் ஐஸ்கிரீம் விற்று தூக்கிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. நீ பெரிய ஆள் தான்ப்பா, ஐஸ்கிரீம் கடைக்காரா. ஏதோ பார்த்தனால போனால் போதும் என் ஃப்ரெண்டு உதவி பண்ண வந்தேன். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. டேய் ராடு எங்கடா இருக்கிற? அவன் வராமல் பாருங்க ராடு. என்னடா ராடு, உன் ராடில் ஏற்றுல தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, ஜாலியாக இரு. 235 இங்கேயா இருக்குது? பரவாயில்லையே, ஷட்டர் பக்கத்துலேயே இருக்குது. சட்டர் ஷெட்டு எல்லாம் ஒன்று தானே. ஓகே, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கட்டிங் பிளேயர் இருக்கும். பிளேயர்ஸ் பட்டை ராடு பையில பேர் அப்போ இது ராடா. இரும்பு ராடை தூக்கி ஒன்று அடிக்கிறேன் அப்புறமா மண்டலியை. அழகாக பேர் ஐஸ்கிரீம் கடைக்காரன்னு வச்சுருக்கான். அதை விட்டு ராடு கேட்டுட்டு
உனக்கு அந்த பேர் சூட் ஆகல அப்படின்ட்டு. சரி, எந்த பக்கம் இருக்கு வழி? அந்த உடச்ச பார்த்தீங்கன்னா, அந்த வழிக்கு போணுங்க இப்ப. அங்க ஒரு டைரி ஒண்ணு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைரிய பார்த்தோனே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சரியான வில்லங்க. அந்த டைரிய பார்த்தோனே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆயிடுச்சு. அந்த டைரி நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் பாருங்களேன். அத கத்துட்டோமா, உள்ள போனோனே ஒரு டைரி ஒண்ணு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆ இப்போ பார்த்தீங்களா, எங்க டைரியில அவன் என்ன போட்டிருப்பான் அப்படின்னா, வரானா என்னன்னு பார்த்துக்கோ. அ எங்க டைரி என்ன போட்டிருப்பான்னா, அவன் வந்து ஏதோ மிஷின கண்டுபிடிச்சுட்டானா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இன்கிரீடியன்ட்ஸ போட்டு சின்ன குழந்தைங்கள கொல்ல பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது குண்டாக்கி ஐ மீன் இந்த இன்கிரீடியன்ட்ஸ்க்கு வந்து குண்டான பசங்க வேணும் ஓகேவா? ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு குடுத்து முதல்ல குண்டாக்கிட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குண்டாகுற பசங்க ஏதோ மெட்டீரியலா இருக்கான். தப்பு மேல தப்பு பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். சம்பவக்காரனா இருக்கிறான். வெளில தான் ஐஸ்கிரீம் கடைக்காரன். உள்ள வந்து பார்த்தா சரியான சம்பவக்காரன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? அவன் ஏதோ மிஷின் கண்டுபிடிச்சானா, அது அவங்க அப்பாவுடைய மிஷினா ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம அதான் இது பார்த்தீங்களா? இது போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்கள பார்த்தா வந்து ஒரே நாய்ஸ் அவங்கலாம் சத்தம் போடுறாங்களாம். அவன் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது, அவன் கிளாஸ்மேட்ஸ் மாரியே எல்லாம் பசங்க நெனச்சுட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்னத்த பண்றது? இது பாருங்க, இது பாருங்க. அவன் வந்து ஐஸ்கிரீம் விக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, காசு நல்லா கிடைக்குதாம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேலை எதுவும் பார்க்க வேணாம் அப்டின்ட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேவா? டெரர் பிகின்ஸ். இதோ பாருங்க, இதுதான் கொல்றதுக்கு தாங்க ட்ரை பண்றான் அவன். நிக்கர். ஐ அம் ராட். நீ ஐஸ்கிரீம் காரனா இருந்தா எனக்கு என்ன? இவன் ஐஸ்கிரீம் மட்டும் வித்துட்டு போவியா? அத விட்டுப்புட்டு அத பாருங்க, கொலை பண்றதுக்கு கில் கிட் அப்டின்னு ஏதேதோ எழுதி வச்சுக்கிறான். கவிதை எழுதுறான் இங்க அவன் கவிதை. ஓகே. கேஜி சாவி கடிச்சிருச்சு. சரி வாங்க நம்ம போவோம். அவன் கிடக்குறான் மென்டல். அவன் சொன்னா நம்ம கேட்கணுமா என்ன? அவங்க அப்பா கூட மிஷின் அதுதான் இதுதான் சொன்னேன் நானு. அவங்க அப்பா வந்து பையன் கெட்டு பொண்ணு இது அப்டின்ட்டு. என்ன அப்டி போயிட்டு இப்டி வந்துட்டேன்? வாங்க திரும்பி போவோம். என்னடா லேட் இது திசை? வாங்க வெளில போவோம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேய் என்னடா கரெக்ட்டா வர? கீழ மட்டும் வந்துடாதடா டேய். எல்லாம் முடிஞ்சு போயிட்டுடா சொல்லி. ஆனா நானு டேய் 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 டேய். நீ இறங்குறான். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியக்கார பையன். எங்க வந்து இறங்குற நீ? குட்டி இடமா இருக்கு. அப்படியே தூக்கி கிரேட் கலர் தூக்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மள பார்த்துக்கோங்க. அதனால தான் அவன் கீழ வர வேணாம்னு நான் யோசிச்சேன். நெனச்ச மாரியே பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரேடியா போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேஜி கீ கெடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரிலீஸ் மட்டும் தான் பண்ணணும். ஆனா நான் ராடு பையன் எங்கன்னு வேன்னு தெரியல. டேய் ராடு ஐஸ்கிரீம் மண்டையா? டக்குன்னு வந்துடாதடா. எங்க இருக்கிறான்? ராடு ராடு தூரம் இருக்கிறான். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிப்போம் அவ்வளோதான். ஏய் வாங்க தொறந்து விட்டுருவோம். ஹாய்டா நண்பா. இதோ பாரு உனக்கு சாவி எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு. சோகமா இருக்காதுடா. கமான். ஓ என்ன நெய்பர் போகணுமா? கீ யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அவன் பாருங்க ஒரு பைத்தியம் மட்டும் போவான் பாருங்களேன். அவ்வளோதான். வந்துட்டேன் நண்பா. அவ்வளோதான். வாடா வெளில வாடா வெளில வாடா. அவ்வளோதான்டா. ஒன்று போய் கடிச்சிட்டானுங்க அவன். எவ்வளோ நல்ல பையன் நீ. டைம் கூட சொல்லியே பரவாயில்ல. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அதெல்லாம்? அவ்வளோதான். நம்ம போவோம். பாருங்க இப்போ வந்து சாவடி தான் போகிறான் ஆக்சுவலி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, கேஜுக்குள்ள இருக்க மாட்டான். அங்கே போய் டெஸ்ட் ஆகி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனே உடைக்க போகிறான். ஏய் கிளாப் தட்டியா? ஏய் சூப்பர் சூப்பர். என்ன கிஃப்ட்டா? சபாஷ். ஏன்டா மிக்ஸி தான் ஒன்று நான் எங்கள் வீட்டில் பார்த்தேனேடா. என்னடா அந்த மிக்ஸி தான் இதா? ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாம் மாற்றி மாற்றி வருது என்னமோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். டூ பி கண்டினியூ. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சரியில்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகேவா? பார்ட் ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.